எடுத்துக்காட்டு 1.7 பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு 2 நம்பர் எடுத்துக்கணும். 5, 3 இது 2 நம்பரையும் கூட்டுவோம். நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 8 கிடைக்கும். இந்த கேஸில் இதே நம்பர் தான் நம்ம வந்து ப்ளேஸ் மாற்றி வைப்போம். அதாவது 3 ஃபஸ்ட்டும் 5 ரெண்டாவதும் வச்சு கூட்டி பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. இது வந்து எல்லா நம்பருக்கும் இப்படி தான் சேம் ஆன்சர் கிடைக்குமா, இல்லைனா இந்த 2 நம்பருக்குமா மட்டும் பார்ப்போமா? இன்னும் 2 நம்பர் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். 10 கூட்டல் 20 ஆன்சர் வந்து நமக்கு 30 கிடைக்கும். 20ஐயும் 10ஐயும் கூட்டினாலும் நமக்கு ஆன்சர் வந்து 30 தான் கிடைக்கும். இதேமாரி இன்னும் 2-3 நம்பர்னாலும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கூட்டும் போது 2 நம்பரை இடத்த மாற்றி வச்சு கூட்டினாலும் நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து மாறாது, சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கூட்டலோட ஒரு பண்பு. இந்த பண்போட பேர் என்னதுன்னா கூட்டலின் பரிமாற்று பண்புன்னு சொல்லுவாங்க. இந்தமாரி நம்மளால் வந்து இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் எல்லாத்தையும் நம்மளால் எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம சிம்பிளாக எப்படி எழுதுவோன்னா a + b = b + ஏன்னு எழுதுவோம். இங்கே ஏயும் பியும் என்னதுன்னா மாறின்னு சொல்லுவோம். மாறினா ஒன்றும் இல்லை, அதோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சம்மில் ஏயோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ வந்து 3. அதுவே செகண்டில் வந்து ஏயோட வேல்யூ வந்து 10, பியோட வேல்யூ வந்து 20. இந்த மாதிரி ஏபின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் எழுதுனால நம்ம வந்து ஈஸியாக இது வந்து ஜென்ரலாக எழுதி மற்றவங்களுக்கும் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதேமாதிரி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி எழுதலாம். ஏக்கு வந்து 5ன்னு ஒரு வேல்யூ, பிக்கும் 4ன்னு போட்டு a + b 5 + 4 = b + a 4 + 5 ரெண்டோட ஆன்சரும் 9 தான் அது போகுது. இந்த மாதிரி நம்மளால் ஈஸியாக எழுதலாம். அந்த முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கின்றது எங்கேயுமே a + b = b + ஏன்னு பார்த்தோம்னா அது வந்து அந்த பண்போட பேர் வந்து பரிமாற்று பண்பு. இதை வந்து மறக்கவே கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 120 கூட்டல் 51 மற்றும் 51 கூட்டல் 120. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக சொல்லலாம். ஏயோட வேல்யூ இந்த இடத்துல 120, பியோட வேல்யூ 51, பியோட வேல்யூ 51, ஏயோட வேல்யூ 120. இந்த பரிமாற்று பண்பு படி ரெண்டுமே வந்து சமம் தான். நீங்கள் வந்து நம்பரை கூட்டியும் 1 டைம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். 1 2 5 கூட்டும் போது 7 1 171 ஆன்சர் கிடைக்கும். இந்த சைடும் 171 ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சரு ரெண்டுமே வந்து சமமானவை. அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சரு. அது சமமானவன் எப்படி நம்ம சொல்கிறோம்னா கூட்டலின் பரிமாற்று பண்பு யூஸ் பண்ணி சொல்லுறோம். சரி, ஓகே. இப்போ 2 நம்பர் தான் நம்ம ப்ளேஸ் மாற்றி வச்சு கூட்டினாலும் ஆன்சர் சேமாக தான் வருங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். 3 நம்பரை அப்படி மாற்றி வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா? எக்ஸாம்பிளுக்கு 1 2 கூட்டல் 3. ஃபஸ்ட் நம்ம வந்து 1ஐயும் 2ஐயும் கூட்டுவோம். இந்த ப்ராக்கெட் எடுக்க போகிறதுனா இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை தான் ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து கூட்டுறோம். இந்த இடத்துல வந்து 2ஐயும் 3ஐயும் கூட்டக்கூடாது. ஏன்னா ப்ராக்கெட் வந்து ஃபஸ்ட்டு 1 2 தான் இருக்குது. அதுக்கிட்ட நம்ம ப்ராக்கெட் போடுறோம். 1ஐயும் 2ஐயும் கூட்டும்போது நமக்கு ஆன்சர் வந்து 3 கிடைக்கும். மேலே உள்ள 3 மிச்சம் வந்து 2ஐயும் கூட்டும்போது 6 இருக்கும். இப்போ இடத்த நம்ம மாற்றி வச்சு கூட்டுவோம். 1 கூட்டல் 3 கூட்டல் 2. 1ஐயும் 3ஐயும் கூட்டினா நமக்கு ஆன்சர் 4 கூட்டல் 2 4 2 6. இன்னொரு டைமும் இடத்த மாற்றிச்சிடும். 3 கூட்டல் 1 கூட்டல் 2. 3ஐயும் 1ஐயும் கூட்டினா ஆன்சர் 4 கூட்டல் 2 4 2ஐயும் கூட்டும் போது 6. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா கூட்டலில் வந்து 3 நம்பர்ஸை நம்ம இடம் மாறி வச்சு கூட்டினாலுமே நமக்கு அங்கே கிடைக்க போகிற ஆன்சர் வந்து மாற போகிறதில்ல, சேமாக தான் இருக்க போகுது. இது வந்து கூட்டலோட வந்து 2வது பண்பு. இந்த பண்போட பேர் என்னதுன்னா கூட்டலின் சேர்ப்பு விதி, சேர்ப்பு பண்புன்னு கூட சொல்லலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த பண்போட பேர் வந்து பரிமாற்று பண்பு, ரெண்டாவது பார்த்த பண்போட பேர் வந்து சேர்ப்பு பண்பு. இதை வந்து எப்படி நம்ம மாறி யூஸ் பண்ணி எழுதணும்னா a + b + c = c. ஸோ சேர்ப்பு பண்புன்னு சொன்னாலே நமக்கு வந்து இது வந்து ஞாபகத்துக்கு வந்துடணும். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து ஆப்ரேஷன் எதுவுமே இல்லை, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இதுதான் நம்ம வந்து ஆப்ரேஷன் போவோம். ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து பரிமாற்றும் பண்பு சேர்ப்பு பண்பு ரெண்டுமே இருக்குன்னா நம்ம வந்து ஈஸியாக இப்போ 4 நம்பர் வந்தாலும் இடத்த வந்து மாற்றி போட்டுக்கலாம், 5 நம்பர் வந்தாலும் இடத்த மாற்றி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் வந்து -5 கூட்டல் -4 கூட்டல் -3 மற்றும் சேம் நம்பர் தான், நம்ம ப்ராக்கெட்டை மட்டும் மாற்றி போட்டுருக்காங்க. -5 கூட்டல் -4 கூட்டல் -3. நம்ம சேர்ப்பு பண்பு மூலமாக இதை பார்த்த உடனே சொல்லிடலாம் ரெண்டுமே சமமானதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணியும் ஒன் டைம் ப்ரூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணுவோமா. ஸோ -5 அப்படி போட்டுட்டு -4யும் -3யும் கூட்டினா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து -7. -5ம் -7 ஆன்சர் வந்து -12. இப்போ இந்த சால்வ் பண்ணுவோம். -5ம் -4ோடையும் வேல்யூ வந்து -9. -9யும் -3யும் கூட்டினா நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து -12. ஸோ ரெண்டுமே சமமானவைன்னு கேட்டிருக்காங்க. ஆம், சமமானவை. எப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சேர்ப்பு பண்பு யூஸ் பண்ணி சமமானவைன்னு சொல்லியிருக்கோம்.